உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால் தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழலிலும் உன்னை ஒருவரால் வீழ்த்த முடியாது. போகின்ற பாதைகளில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால் அது உனக்கான போடப்பட்ட பாதையே இல்லை, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்துகொள். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடம் இருந்து எப்போதும் விலகியே இரு. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்று பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள். பிறர் பதித்த தடங்கள் மிக பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சிறிய தடத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தன்னம்பிக்கையை துணையாக கொண்டிருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. எதற்கும் தயாராக இரு. மனதில் உறுதியோடு இரு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் இங்கே வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோரும் தோல்வியை முடிவாக அல்ல, புதிய தொடக்கமாக பார்த்தவர்கள்தான் என்பதே மிகப்பெரிய உண்மை. கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள். எளிதாக வென்றுவிடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அப்போதுதான் உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாதுதான். ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் ஆற்றலை எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய ஆற்றல் தான் உன் குறிக்கோளை அடைவதற்கு உன்னை உந்தி தள்ளும். உன் பலத்தை கண்டு பயப்படுகிறவன் உன் பலவீனத்தை கண்டறிய ஆவலுடன் இருப்பான். எச்சரிக்கையாயிரு. உன் பலத்தை மேலும் உறுதிப்படுத்து. உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ளடக்கு. தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தில் எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தாள். நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே. தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். நீ எதிர்கொள்ளும் எதுவும் சுலபமானது இல்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டே தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறிச் செல். உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள் தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராட தானாகவே தைரியம் வந்துவிடும். வெற்றி பெறும் வரை போராடிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றவனை தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்று போனவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. முயற்சி இல்லாமல் இங்கு முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியையும் தொடர் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்.
நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினால் ஒரு குட்டையை கூட உன்னால் கடக்க முடியாது. எந்த சூழலிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தித்து செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்து ஓட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றியேதான் நிறைந்து இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள உன்னை எப்போதும் நீ தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்து விட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகி விடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. பிறரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே. பிறகு உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியை உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உன்னால் முடியாது என்று பலர் சொல்லுகின்ற வார்த்தைகளே உன்னை வெற்றியின் பக்கம் உந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே.